அதாவது நம்ம வீட்டு வேலையை யார் தான் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அந்த வேலையே பிரச்சனையாகுதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அந்த ப்ராஜெக்டில் பேழையை கட்ட சொல்கிறார். 8 பேர் தான் அந்த வேலையை செய்கிறாங்க. 1 பேதுரு புஸ்தகம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம்னு. 8 பேர் வேலை செய்கிறாங்க. நோவா, மனைவி, 3 பிள்ளைகள், அவருடைய மனைவிகள். இதை கட்டி முடிக்க 100 வருஷம் ஆகுது. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த 100 வருஷமும் நோவாவும் மனைவியும் அவன் பிள்ளைகளும் மனைவிகளும் ஒத்துமையாக அந்த பேழையை கட்டியிருக்கிறாங்க. உங்களால் முடியுமா? இன்னைக்கு சான்ஸ் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நோவா கிட்ட ஆண்டவர் கொடுத்த விஷனு உலகத்தில் போய் இன்னைக்கு சொல்லி பாருங்க, பைத்தியக்கார விஷனுமா. உலகமே அழிய போகுது, நான் ஒரு போட்டு கட்ட போகிறேன், போட்டில் ஏறி நாங்கள் தப்பிக்க போகிறோம், எல்லாரும் வாங்கன்னு நோவா பிரசங்கம் பண்ணுறாரு. நீதியை பிரசங்கித்த நோவா. உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அதை பார்த்தா பைத்தியம், உலகம் அழிய போதான், இந்த ஆள் ஏறி தப்பிக்க போகிறோம். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த பிரச்சனை, அதை சொல்லுங்கள். இப்போ ஒருத்தனை ஏற்றுக்க மாட்டான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி நோவா சொல்கிறாரு, உலகம் அழிய போது, நாங்கள்லாம் போட் கட்டுறோம், வாங்க தப்பிக்கலான்னு பிரசங்கம் பண்ணுறாரு. இப்படி ஒரு விஷன். இந்த விஷனை அவன் மனைவி அக்செப்ட் பண்ணுறாங்க, அவன் பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணுறாங்க. பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணுறது மாத்திரமல்ல, மருமகள்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதுதான் கர்த்தருடைய குடும்பம். ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷன் 8 பேர் சேர்ந்து ஒரு பேழையை கட்டுறாங்கன்னா எவ்வளவு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி பாருங்க. அது அப்படிதான் இருந்தால் தான் உங்க விஷன் நிறைவேறும். ஊழியம் ஓடும், ஆனால் நிறைவேறாது. நோவாவுக்கு நிறைவேறுச்சு. என்ன காரணம்? தன்னுடைய விஷனை தான் மனைவி கிட்ட கொடுத்தான், மனைவி பிள்ளைங்கிட்ட கொடுத்தாங்க, பிள்ளைகள் தங்கள் மருமகள்கிட்ட கொடுத்தாங்க. அவர்கள் 8 பேரும் சேர்ந்து ஒரு பேழையை கட்டினார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு உங்க விஷனை உங்க மனைவி கிட்ட கொடுக்க முடியல, தடுமாறுறோம். மனைவி கிட்ட இருக்கிறத பிள்ளைங்கிட்ட கொடுக்க முடியல, தடுமாறுறோம். ஊழியக்காரன் குடும்பத்தில் இருக்கு தடுமாற்றம். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளருமான பயம் இருக்கு. கர்த்தரை விட்டு தூரம் போன எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் இந்த சந்ததியில் இருக்கு. இன்னைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா பயப்படுறாங்க, என்ன செய்யுமோ. ஆவிக்குரியவங்க பயப்படுறாங்க, என்ன செய்யுமோ. காரணம் என்ன? உனக்குள்ள இருக்கிற விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ள போகல. காரணம், நீ முதல்ல தேவனோட சஞ்சரிக்கணும். உங்களுடைய விஷன் உங்க குடும்பத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு இருக்குதா?